வணக்கம் மக்களே. யூகேலே ரொம்ப ஃபேமஸான லான்சர்ன்னு சொல்கிற ஃபார் வெஸ்ட்டில் கார்ன்வால்ங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க ரொம்ப கார்னர். இதுக்கப்புறம் கடல் தாங்க, யூகே கிடையாது. அப்படியே கடலில் குதிச்சு நீஞ்சி போனீங்கன்னா யூஎஸ்க்கு போயிடலான்னு சொல்கிறாங்க. சில சமயம் இங்கேருந்து நியூயார்க்கில் எறிகிற லைட்லாம் தெரியும்னு கூட கதை விடுறாங்க. அதெல்லாம் எந்த ஓரளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஆனால் இது ரொம்ப அழகான இடம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மலை உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. மலை உச்சியிலேருந்து அப்படியே கடலை நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க உள்ளே போகலாம். இது வழியாக தாங்க போகணும். இது வழியாக இறங்கி போனால் அப்படியே கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அந்த கார்னர் வரைக்கும் போக முடியுதுங்க. நான் அங்கே போய் பார்த்தா கடல் அப்படியே நீல கடலில் ரொம்ப அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. சம்டைம்ஸ் இங்கே டால்ஃபின் கூட பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் போய் ட்ரை பண்ண போகிறோம். சில பேர்ட்ஸ் இந்த கரையோரம் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இருக்கான்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும் போல இருக்குது. நடந்து போயிட்டு நம்ம பார்க்கலாம். இறங்கி வந்து சேர்ந்துட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் கடையை போட்டிருக்கோம். இந்த பாறைகளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சோண்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் கடல் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வியூ இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு லைட் ஹவுஸ் இருக்குங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் லைட் ஹவுஸ். இது கடலுக்கு நடுவில் இருக்குது. இது எப்படி ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் வரதுக்கு முன்னாடி போட்டில் போய் அந்த லைட் ஹவுஸில் ஒருத்தர் தங்கிட்டு வராங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு ஒரு தடவை தான் அவருக்கு போட் ஏறி திரும்ப வருவாராம். அது வரைக்கும் அங்கேயே தங்கி போகிறோம். இப்போ வந்து அதை ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பண்ணிட்டாங்க. யாருமே ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அது மேலே ஹெலிபேட்லாம் வேறு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு. இது வீடியோ எடிட் பண்ணும்போது தாங்க எங்களுக்கு தெரிஞ்சுது என்ன தப்பு பண்ணியிருந்தோன்னு. அந்த கார்னருக்கு போனோன்னு நாங்கள் வந்து மறந்து போய் வீடியோ எடுக்கிறத நிறுத்திட்டு எல்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டில் ஃபோட்டோஸாக ஃபுல்லாக நிறைய எடுத்திருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்ன்வாலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராக் ஃபார்மேஷனுங்க. நம்ம யூகேலேயே ரொம்ப பீச்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ஃபோட்டோகிராஃபிக் பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா டோர்டல் டோஸ்னு ஒரு ராக் ஃபார்மேஷனுங்க. அது அப்படியே ஒரு ஆர்க் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதாங்க இருக்கிறதுலே ரொம்ப அழகான பீச்சுன்னு பேர் வாங்கியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்ன்வாலில் எல்லா பீச்லேயுமே அந்த மாதிரி ஒன்று இருக்குது. என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா, இந்த மாதிரி மலை ஏறி இந்த மாதிரி தாண்டி கிண்டி போய் பார்த்தா தான் பார்க்க முடியும். அது மட்டும்தாங்க இங்கே நிறைய ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு பீச்சுக்கு போகிறதுக்கு. இது யூகேவோட நிலப்பரப்பே அந்த மாதிரி இருக்கோ என்னமோன்னு எனக்கு தெரியலங்க. எந்த கரையோரம் போனாலும் அது மலையாக தான் இருக்குது. மலையிலேருந்து கீழே கடலுக்கு போகிற மாதிரி இருக்கே தவிர பீச்சுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பீச் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ராக்கி பீச்சாக தாங்க இருக்குது.
தாத்தா முன்னாடி போய் ஆடு, ஹாப்பி ஆயிடுவார். அப்பா இந்த மூவி